அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 7 வகையான குற்றங்கள் செய்தால் லைஃப் காலி, செகண்ட் சான்ஸ் கிடையாது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து தினார் அனுப்பும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கண்காணிக்க புதிய குழு. த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்தின் அதிரடி அறிவிப்பு. அடுத்து சிவிலடி தொலைந்தால் என்ன செய்வது? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் உடனடியாக நாடு கடத்தப்படும் குற்றங்கள் லிஸ்ட் தற்போது வெளியாகியுள்ளது. அதுபோல இதற்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ் கிடையாது. முதலாவது ஸ்ட்ரீட் ஃபைட். குவைத் தெருக்கல்ல பப்ளிக் ஏரியாவில் சண்டை போட்டால் உடனே டிபோர்டேஷன் தான். செகண்ட், விசா எக்ஸ்பைரி ஆகி குவைத்தில் இருந்தால். மூன்றாவது, விசா இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செய்வது. நான்காவது, குவைத் மற்றும் குவைத் நட்பு நாடுகளின் தலைவர்களை பற்றி தவறாக பேசி சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுவது. ஐந்தாவது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது. ஆறாவது, பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்வது. ஏழாவது, கூட்டமாக கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது. இவை அனைத்துமே உடனடியாக குவைத்திலிருந்து நாடு கடத்தப்படும் குற்றமாகும். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே நம்மளால குவைத்தில் நிரந்தரமாக வாழ முடியும். அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்ற பிற நாடுகளுக்கு தினார்களை அனுப்பும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தில் வசிக்கின்ற குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் பண பரிமாற்றம் செய்யும் நபர்களின் பண பரிவர்த்தனையை குவைத்தின் மத்திய வங்கி கண்காணித்து வருகிறது. கள்ள பண பரிமாற்றம் மற்றும் இல்லீகல் செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பது ஆகியவற்றுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகளை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் விதித்துள்ளது. அதுபோல யாராவது தங்களின் வருமானத்தை விட அதிகமான தொகையை பேங்க் மூலம் அனுப்பினால் அவர்களை நேரில் வரவழைத்து அதற்கான காரணத்தை கேட்டறியுமாறு குவைத்தில் உள்ள அனைத்து பேங்குகளுக்கும் புதிய உத்தரவு போடப்பட்டுள்ளது. சரியான காரணம், திருப்திகரமான விளக்கங்களை வழங்க தவறினால் அவர்கள் மீது நிதி மோசடி தொடர்பான புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படுவார்கள் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்க வருமானத்திற்கு அதிகமான தொகையை அனுப்பாதீங்க. ஏன்னா நம்முடைய அனைத்து செயற்பாடுகளும் கண்காணிக்கப்படுகிறது. அதுபோல இப்ப குவைத்தில் தங்க நகை வாங்கினாலும் சரி, 10 தினாருக்கு மேல் மருந்துகள் வாங்கினாலும் சரி, இவை அனைத்திற்கும் கெனட் மூலமாகத்தான் பண பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். கேஷ் கொடுத்து வாங்குவது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என ஏற்கனவே உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால 2 தினார் 3 தினார் லாபம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கினை பண பரிமாற்றம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா கடைசியா நீங்க மாட்டிப்பீங்க, அவங்க தப்பிச்சுப்பாங்க. அதுபோல உண்டியல் மூலமாகவும் ஊருக்கு பணம் அனுப்பாதீங்க. ஏன்னா குவைத்தில் உள்ள ஒவ்வொரு மந்தாகாவிலும் இதுபோன்ற உண்டியல் மூலமா பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் மற்றும் உண்டியல் ஏஜென்ட்டுகளை கண்காணிக்க ரகசிய பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் நீங்க சம்பாதிக்கிற பணத்தை லீகலா ஊருக்கு அனுப்புங்க, உங்க அக்கௌண்ட்ல சேர்த்து வைங்க. இல்லீகலா எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க. அதுபோல மிக முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த ஒரு தகவல், பலருக்கு ஒரு டவுட் இருக்கும், சிவில் அடி இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வர முடியுமான்னு. தாராளமாக போயிட்டு வரலாங்க, எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிவில் ஐடி இல்லைன்னா மாஃபி முஷ்கில குவைத் மொபைல் ஐடி யூஸ் பண்ணி டிராவல் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குவைத் மொபைல் ஐடியை ஏர்போர்ட்டில் லைவாக காமிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுபோல் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ என் சிவில் ஐடியை நான் தொலைத்து விட்டேன், இப்போ எப்படி புது சிவில் ஐடி கார்டு எடுக்கணும்னு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இது போல் என் சிவில் ஐடி தொலைச்சிட்டேன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஒரு பேப்பரை வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு உடனடியாக புது சிவில் ஐடி வேணும்னா நேராக உங்கள் கவர்மெண்ட்டில் உள்ள த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று 20 குவைத் தினார் ஃபைன் கட்டி புது சிவில் ஐடி கார்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுதாங்க சிவில் ஐடி தொலைந்தால் புது சிவில் ஐடி கார்டு பெற்றுக்கொள்ளும் வழிமுறை. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏடலாம். திருச்சி டு குவைத் 15,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு திருச்சி 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். கொச்சின் டு குவைத் 15,300 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் ஏடலாம். மதுரை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு மதுரை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் ஏடலாம். கொழும்பு டு குவைத் 47 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் ஏடலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏடலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $983 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் $916 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 520 பில்ஸாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாம் அலைக்கும்.